எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, யார் மன்னிக்க முடியும்னா ஆண்டவர் தான் மன்னிக்க முடியும். ரெண்டு காரியத்தை சொல்றார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, ஏன்னா மீறுதலை மன்னிக்கிறவர். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்றார் பாருங்க. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, பாவத்தை ஏன் மூடணும்? யார் மூடுறது? பாவத்தை மூடுறதுன்னு சொன்னா, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரா வேணா இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னு சொன்னா, உங்களுடைய பாவத்தை அவர் வெளியே கொண்டு வராம இந்த பாவத்தை மூடுறார். ஏன் மூடுறாருன்னு சொன்னா, மனிதர்களுக்கு அது தெரியக்கூடாது. ஏன்னு சொன்னா, மனிதர்களுக்கு உங்களை குறித்து தெரிஞ்சா, உங்களுடைய பாவத்தை குறித்து தெரிஞ்சா, ஒருவேளை அவன் மன்னிக்கிறவனா இருந்தா கூட மன்னிக்கிறன்னு சொல்லிட்டு அவன் மறக்காம இருப்பான். அவன் தான் மனிதன். அதனால மனிதனுக்கும் பிசாசுக்கும் தெரியாதபடிக்கு, ஏன்னா பிசாசு குற்றப்படுத்துகிறவன், மனிதனும் குற்றப்படுத்துகிறவன். அதனாலதான் உங்களை ஒருவர் குற்றப்படுத்த கூடாது என்பதற்காக